அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை மில்லியன் டாலர் சேனல். எல்லாருக்குமே ஆப்பம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஸ்ரீலங்கன் ஆப்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: நான் 400 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு கப்பில் கொஞ்சம் சாதம் எடுத்திருக்கேன். ஒரு மூடி தேங்காயை நீங்கள் தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரிசி, உளுந்து, வெந்தயம் இது மூணுத்தையுமே ஒரு 4-5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. இப்போது ஊறினதுக்கு அப்புறம் நம்ம வெந்தயத்தை முதல்ல மிக்சியில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்சியில் அரைச்சிருங்க வெந்தயத்தை. வெந்தயம் நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தேங்காவை இதில் சேர்த்துடலாம். நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீனியை இதில் நம்ம சேர்த்துடலாம். ஜீனியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஜீனி மட்டும்தான் நம்ம இப்போ சேர்க்கணும். உப்பு, சோடா உப்பு எதுவுமே நம்ம இப்போ சேர்க்கக்கூடாது. ஸோ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீனியை மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாக மூடி வச்சுருங்க. நம்ம மார்னிங் ஓப்பன் பண்ணிக்கலாம். மார்னிங் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சோடா உப்பும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குங்க. அதனோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கங்க. இப்போ நம்ம மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆப்ப மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து இப்போ நம்மளோட ஆப்ப மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆப்பத்தில் தேங்காய் அரைச்சிருக்கிறதுனால இந்த மாவு கெட்டு போயிருமோன்னு நீங்கள் பயப்பட வேணாம். மாவு கெட்டு போகாது. நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம சைடிஷ்டாக கார சட்னி செஞ்சுக்கலாம். அதனோட தேங்காய் பாலும் வெல்லமும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் பாலும் ஜீனியும் சேர்த்து ஆப்பத்தோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பேன் சூடான உடனே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் மாவை சேர்த்துட்டு சுற்றி விடுங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். 2 மினிட்ஸ் கழித்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஆப்பம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி ஆப்பத்தை எடுத்துடலாம். பாருங்கள், ஆப்பம் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது. காலையில் பயங்கரமான பசியில் 2 ஆப்பத்தை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு அதனோட தேங்காய் பாலையும் வெல்லத்தையும் சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? எப்படி இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த ஆப்பம் உங்களுக்காக. சூப்பராக இருக்குல்ல? இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்களோட சஜஷனை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட ஸ்ரீலங்கன் ஆப்பம் இப்போது ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.
Thank you for watching. Subscribe, share and like.